இப்போதைக்கு அவருக்குன்னு இருக்கிறது நாம தாமா. நீயும் தங்கச்சிங்களும் நல்லா பாத்துப்பீங்கன்னு தானே இங்க கூட்டிட்டு வந்த. ஆனா இப்படி பேசிட்டு இருக்க, ரொம்ப சங்கடமா இருக்குமா? எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. வெளியே சொல்ல முடியலையே. நீ எதையோ மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. உனக்கா எப்போ தோணுதோ அப்ப சொல்லு. நான் பிரபாகருக்கு மாத்திரை கொடுத்துட்டு வரேன். பிரபாகர், மாத்திரை போட்டுக்கோங்க, எழுந்துருங்க. பரவாயில்ல, தேங்க்யூ. என்னங்க? என்னங்க மாத்திரை போட்டுக்கோங்க. டேப்லெட்லாம் வேணாம், எனக்கு பால் இது போதும். பெயின் கில்லர் தான், போட்டுக்கோங்க. சரி, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏதாவது வேணும்னா கேளுங்க. இல்ல வேணாம் தீபா, நீ ஒரு ரூம்ல போய் படுத்துக்கோ. டேப்லெட் போட்டுருக்கல, நான் நல்லா தூங்கிடுவேன். பரவாயில்ல பிரபாகர், நான் இங்கேயே இருக்கேன். ஏய், அவர்தான் உன் ரூம்ல போய் படுத்துக்கோன்னு சொல்றாருல, அங்க போய் படு. மா, இவரை நைட்ல யாருமா பாத்துப்பாங்க? ஏதாவது தேவைன்னா யார் செய்வாங்க? நம்மள டிஸ்டர்ப் பண்ண சங்கடப்பட்டுக்கிட்டு இவரே எதுவும் கேட்க மாட்டாரு. பக்கத்துல இருந்தாதான் இவருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு கவனிச்சுக்க முடியுமா? ஒரு ராத்திரியில ஒண்ணும் ஆயிடாது, பேசாம வந்து படு. பிரபாகர், நீங்க தூங்குங்க, நான் வந்துடுறேன். ஏமா இப்படி பண்ற? அவரே அடிபட்டு வந்திருக்காரு. அவர் முன்னாடி இப்படியா பேசுவ? எனக்கு பிடிக்கல. எது? அவர் இங்க கூட்டிட்டு வந்தது. மா, உனக்கு என்ன பிரச்சனை? அவரு இங்க வந்தது உனக்கு ஏன் பிடிக்கல? பிரபாகர் எப்ப இங்க வந்தாலும் தம்பி தம்பின்னு உருகுவ. மாப்பிள்ளங்கிற நினைப்போட விழுந்து விழுந்து கவனிப்ப. திடீர்னு ஏன் இப்படி மாறிட்ட? எல்லா விஷயத்தையும் தேங்காய் உடைச்ச மாதிரி வெளிப்படையா பேச முடியாது. நான் ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் இருந்திருக்கணும். புத்தி பேதலிச்சு போய் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு நல்ல பாடமும் கிடைச்சிருச்சு. உனக்கும் தான் சொல்றேன், இனிமே எதையும் ஒரு அளவோட வச்சுக்கோ. மனசுல கண்டதையும் கற்பனை பண்ணிக்காத. நான் எதையும் நினைச்சு ஏமாந்த மாதிரி நீயும் ஏமாந்து போயிடாத. நமக்கு என்ன தலையெழுத்தோ அதான் நடக்கும். இப்ப எதையோ எதிர்பார்த்துட்டு அப்புறம் நொந்து போய் நிக்காத. நம்மளால தாங்கிக்க முடியாது. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ சொல்றது சத்தியமா எனக்கு புரியவே இல்ல. எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லு. இதை விட புரியுற மாதிரி என்னால சொல்ல முடியாது. உன் தலையெழுத்து நல்லா இருக்கணும்னா நீ மாறணும், உன் மனசை மாத்திக்கணும்னு அன்னைக்கு நான் சொன்னேன்ல. ஆனா இப்ப சொல்றேன், நீ மாறாத, அப்படியே இரு. உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். ஏதோ பட்ட கடனுக்காக நான் அவரை பாத்துக்கிறேன். நீ போய் உன் ரூம்ல படு. போன்னு சொல்றேன்ல, போ. மோகன், இந்த காஃபி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பேசணும்னு சொல்றல, கதவை சாத்து. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. உனக்கு என் மேல இருந்த கோபம் போயிடுச்சா, இல்ல மிச்சம் மீதி வச்சிருக்கியா? என்ன மோகன், ஏன் இப்படி கேக்குற? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ சமாதானம் ஆயிட்டியா, இல்ல இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? என்னடா கேள்வி இது? நான் நடந்துக்கிற விதத்தை வச்சு உனக்கு தெரியலையா? நான் கோவப்பட்டதாலதான் இத்தனை நாள் பிரிஞ்சு நம்ம சந்தோஷத்தை இழந்திருக்கோம். திரும்பவும் அந்த தப்பு நான் பண்ணுவேனா? அப்படின்னா
எனக்கு வந்த ஆர்டர் ஏன் மறைச்ச? என்னடா சொல்ற? எனக்கு கொரியர் மூலமா ஆர்டர் அனுப்பியிருக்காங்க. அத நீ தான் வாங்கியிருக்க. ஆனா அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. ஏன்? அது அது வந்து ஏன் கல்யாணி இப்படி பண்ண? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அந்த ஃபாரின் வேலை எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. அதால கிடைக்கிற வருமானம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு அவசியம்னு தெரியும்ல. இதெல்லாம் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து அதை மறைச்சிருக்கேனா என் மேல கோவமா இருக்கேன்னு அர்த்தம். நான் ஃபாரின் போனாதான் பவித்ரோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்த முடியும் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். இருந்து நீ இந்த மாதிரி செஞ்சிருக்கனா? மோகன், என்ன தப்பா எடுத்துக்காத மோகன். சத்தியமா நான் வந்து இதுக்கு மேலே நான் அதை வாங்கல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சாதிக்காத. இல்ல மோகன், கொரியரை நான் தான் வாங்கினேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். சரி, அதை என்ன பண்ண? கிழிச்சு போட்டுட்டேன். கிழிச்சிட்டியா? பைத்தியமா நீ? எது கிழிச்ச? மோகன், என்ன தப்பா எடுத்துக்காத மோகன். நான் ஒன்னும் அதை கோவத்துல பண்ணல. நீ ஃபாரின் போறது எனக்கு பிடிக்கல. உன்னை பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டம்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன். அந்த வேலை உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன்னை பிரிஞ்சு இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியல. அந்த விஷயத்த நீ சொன்னதுல இருந்து என் நிம்மதியே போயிடுச்சு. ஒரு வருஷம் உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன், என்ன பண்ண போறேன்னு நினைச்சு நினைச்சு எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்பவே இப்படின்னா நீ உண்மையாவே பிரிஞ்சு போயிட்டா, ஐயோ என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அதான் மனசை கல்லாக்கிக்கிட்டு அதை கிழிச்சு போட்டுட்டேன். நமக்கு இப்ப பணம் எவ்வளவு அவசியங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ எப்பவும் என் கூட இருக்கணுங்கிறது தான் எனக்கு முக்கியமா பட்டுச்சு. நம்ம சந்தோஷத்துக்கு முன்னாடி பணமோ நம்ம குடும்ப கஷ்டமோ எனக்கு பெருசா தெரியலடா. நான் சுயநலமா இருக்கணும் கூட வச்சுக்க. ஆனா உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ஒரு நிமிஷம், ஏன் ஒரு நொடி கூட என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. ஏற்கனவே நான் கோவப்பட்டதாலதான் ரொம்ப நாள் நான் உன்னை பிரிஞ்சு இருந்தேன். திரும்பவும் அந்த நிலைமை வந்தா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. நீ எங்க போனா நிறைய பணம் சம்பாதிப்ப, நம்ம குடும்ப கஷ்டம் தீரும். நான் இல்லைங்கள, ஆனா நான் உன்னை பார்க்க முடியாதுல்ல. நீ டெய்லி ஃபோன் பண்ணுவ, நெட்ல வீடியோ மூலமா பேசுற வசதி கூட இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் நேர்ல பாக்குற மாதிரி இருக்காதுல்ல. பணம் காசை விட நீ இங்க இருக்கிறது தானே எனக்கு சந்தோஷம். ஃபாரின் போனா உனக்கு பணம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அத நீ இங்க இருந்து சம்பாதிச்சா சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கும். நானும் நிம்மதியாவே இருப்பேன். உனக்கு என்ன மகன் வேணும்? குடும்பத்தை பாத்துக்கணும், பவித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதானே? அதை இங்க இருந்தே பண்ணலாம்டா. நான் உனக்கு ஒத்தாசையா இருப்பேன். பவித்ரா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா? நீ ஃபாரின் போனா நீ ஒருத்த மட்டும் கஷ்டப்படுவ. இங்க இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே கஷ்டப்படலாம். நீ நினைச்சபடி பவித்ரா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தலாம். 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சா நம்ம கஷ்டம் குறையேண்டா. நீ அங்க போய் 1 வருஷம் சம்பாதிக்கிற பணத்தை நம்ம 2 பேரும் இங்க இருந்து சம்பாதிச்சா 6 மாசத்துல சம்பாதிக்க முடியும். நீ ஃபாரின்ல போக வேண்டாம் மோகன். நீ இங்கேயே என்னோடவே இருந்துரு. நம்ம ஒரே குடும்பமா ஒரே வீட்டுல இருந்தா அதான்டா சந்தோஷம். நமக்குள்ள சண்டை வந்தா சரி பண்ண எங்க அத்தை மாமா இருக்காங்க. கிண்டலும் கேலியுமா தங்கச்சிங்க கூட பேசிட்டு இருந்தா நமக்கு கஷ்டம் இருந்தாலும் நீங்கிடும்.
ஃபாரின்ல கிடைக்கிற பணத்தை விட இங்க கிடைக்கிற சந்தோஷம் முக்கியப்படுது. அங்கெல்லாம் போக வேணாம் மோகன், ப்ளீஸ். ஹே லூசு, இதுக்காக தான் அது கிழிச்சு போட்டியா? இதான் காரணம்னு சொல்லியிருந்தா நானே கிழிச்சு போட்டிருப்பேனே. ஆமா கல்யாணி, உன்னோட சந்தோஷத்தை விட பணம் காசெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல. நீ சரின்னு சொன்னதுனால தானே நான் ஏற்பாடு பண்ணேன். நான் எப்படா சொன்னேன்? சரி, நீ சரின்னு சொன்னதா நான் நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் அதை பண்ண மாட்டேன் கல்யாணி. நீ என் மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்க. இதுக்கு மேலே இப்படி ஒரு பாசமான பொண்டாட்டியை விட்டுட்டு ஃபாரின் போனா என்னை விட முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. உன்னை பிரிஞ்சிருக்கிறது எனக்கும் கஷ்டம் தான் கல்யாணி. இனிமே நீயே சொன்னாலும் நான் ஃபாரின் போறதா இல்ல. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இங்கே ஒரு நல்ல வேலையா தேடிக்கிறேன். நீ சொன்ன மாதிரி எங்கிருந்து நம்ம குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கலாம். ஓகேவா? குட்டிமா, உன் புக்ஸ் ட்ரெஸ் எல்லாத்தையும் பக்கம் எடுத்து வச்சிட்டல? எதுவும் மறக்கலையா? இல்லைங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எதை பத்தியும் கவலைப்படாத. எக்ஸாம்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. நல்லா எழுதிட்டு வா. அது எப்படிங்க முடியும்? உங்களை விட்டுட்டு ஒரு வாரம் இருக்கணுங்கிறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை பத்தி நீ கவலைப்படாத. என்ன நான் பார்த்துப்பேன். கூடவே அம்மா இருக்காங்க. என்னை பத்திலாம் நீ கவலைப்படாத. எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணுமோ அதை மட்டும் பாரு. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்னை பத்தி நினைப்பு உனக்கு வரவே கூடாது. ஓகே? அது எப்படிங்க முடியும்? என் மனசு மட்டும் இல்ல, புத்தியிலயும் உங்க நினைப்பு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க நினைப்பே வரக்கூடாதுன்னா எப்படி? ஒரு வாரம் என்ன ஒதுக்கி வைக்கிற மாதிரி என் நினைப்பையும் ஒதுக்கி வை. அது ரொம்ப கஷ்டங்க. என் மூச்சு நின்னாதான் உங்க நினைப்பு தள்ளி வைக்க முடியும். அது வரைக்கும் உங்க நினைப்பை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. என்ன பேசுற நீ? உண்மையதான் பேசுறேன். என்னடா, பொண்டாட்டி நம்ம விட்டுட்டு ஒரு வாரம் தனியா இருக்க போறாளே, அவ மனசு ரொம்ப கஷ்டப்படுமே. அந்த மாதிரி கஷ்டப்படாம நான் பாத்துக்கிறேன். நான் இல்லைங்கிற நினைப்பே வராத அளவுக்கு உன்னை போன்ல கவனிச்சுக்கிறேன்னு சொல்வீங்களா? அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி ஊருக்கு போறான்னு சந்தோஷமா டமார் அடிப்பீங்க போல இருக்கு. அது இல்ல குட்டிமா. ஒன்னும் தேவையில்ல. என்ன கோச்சிக்கிற? யார் வேணும் உங்களுக்கு? யார் வேணும்னு கேக்குறேன்ல தமிழ். ஹலோ, யாருன்னு கேக்குறேன்ல. ஏய், வீடு நல்லா வசதியா தான்டா இருக்கு. தபார், எந்த பொருளையும் டச் பண்ணக்கூடாது. எப்படி டீசெண்டா வந்தோமோ அப்படியே டீசெண்டா போயிடணும். உட்கார் 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 உட்கார். டேய் தமிழ், யாரா இவனுங்க? உனக்கு தெரிஞ்சவங்களா? இவ்வளவு உரிமையா உள்ள வரானுங்க? ஹலோ சார், உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? என்ன தம்பி நீங்க? முதல் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு உபசரிக்கிறத விட்டு ஏன் வந்தேன்னு கேள்வி கேக்குறீங்க. தமிழ்னு பேர் வச்சுட்டு பண்பாடே இல்லைங்களே உங்ககிட்ட. ஓ, பயத்துல பண்பாடு மறந்துருச்சா? நல்ல விஷயம்தான், பயப்படாதீங்க. வீட்டுக்கு வந்து கலட்டா பண்ற அளவுக்குலாம் நான் சின்ன பையன் கிடையாது. சும்மா உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன தம்பி பாக்குறீங்க? நீங்க பாட்டு இருக்கிற காதலர்களுக்கெல்லாம் காவலன்னு சொல்லிட்டு அவங்களை சேர்த்து வச்சிடுறீங்க. அங்க உங்களை எவனாவது காய்னு காய்ச்சி அனுப்புவான். உடனே நீங்க இதுக்கெல்லாம் ஜிபி தான் காரணம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அவங்களும் என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிப்பாங்க. அப்புறம் நான் என் ஆளுங்களை அமிச்சு உங்களை காய்ச்சதை யாருன்னு நான் புடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் வெளியில வரணும். எத்தனை நாளைக்கு தான் நானும் வீட்டுக்கும் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்டே இருக்கிறது? அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். காலையில என் வீட்டுல இருந்து கிளம்பி டெய்லி உன் வீட்டுக்கு வந்து அப்புறம் சவகாசமா இங்க இருந்துட்டு சாயங்காலமா இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா காலையில இருந்து நான் தமிழ் தம்பி வீட்டுல தான் இருந்தேன், அவரை நான் எதுவுமே பண்ணல, இதுக்கு சாட்சி அவர் மனைவியும் அவர் அம்மாவோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி இருக்கு? பாரு, இந்த பாருங்க, உண்மை தெரியாம உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணது தப்புதான். அதுக்கு தான் நாங்க மன்னிப்பு கேட்டுட்டோம்ல. அதுக்கப்புறமும் நீங்க இப்படி நடந்துக்கிறது சரியில்லை. இதனால 2 பேருக்குமே நிம்மதி இல்லாம போகுது. இது வரைக்கும் அவர் செஞ்ச எல்லா தப்புக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். ஒரு டைமும் உன் புருஷன் எனக்கு ஆப்பு வச்சுட்டு மன்னிப்பு கேட்டு போயிடுவான்.
நான் அவனை நல்லவனாட்டம் மன்னிக்கணும். ஆ? நல்லா இருக்குமா உன் நியாயம்? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு வேற ஒண்ணும் வேணாமா. இவனால பறிப்போன என் கவுன்சிலர் பதவியும் மரியாதையும் எனக்கு திரும்ப வேணும். அதை மட்டும் உன் புருஷனை திரும்ப கொடுத்துட சொல்லு. இனிமே இவன் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். இவன் பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். சார் அது எப்படி சார் முடியும்? முடியாதுல்ல? அப்ப வேற வழியே இல்லை. எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். நானும் போட்டோம் சின்ன பையன் பொறுத்து போலாம் தான் பார்த்தேன். விட்டானா இவன் என்ன? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து 7:30 ஆரம்பிச்சான். நான் என்ன பண்றது? உன் புருஷன் என் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் போய் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால இனிமேல நான் அவனை என்ன பண்ணாலும் உங்களால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்? உன் புருஷனை நான் போட்டு தள்ளினா கூட இனிமேல கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஊர்ல இருக்கிற காதலர்கள் எல்லாம் சேர்த்து வைப்பேன். உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டல, காட்டுறேன்டா என்னால என்ன பண்ண முடியும்னு. ஒரு நாளும் என்ன பிரச்சனை வரும், இந்த ஜிபி என்ன பண்ணுவான்னு நீ பயந்து பயந்து சாவணும். இந்த ஜிபி யாருன்னு உனக்கு சீக்கிரம் காட்டுறேன்டா. ஏய் கிளம்பலாண்டா. யாரு கிட்ட? என்னடா இப்படி மிரட்டிட்டு போறான்? எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. அட நீ வேறமா, அவன் என்னமா பண்றான் அண்ணா? அவனுக்கு போய் பயந்துகிட்டு நீ வா. ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்ப வீட்டுக்கே வந்து மிரட்டிட்டு போறான். கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான். அதனால நீங்க இங்க இருக்க வேணாம். என் கூட பாண்டிச்சேரிக்கு என்ன வந்து. பேசுற நீ? அவனுக்கு பயந்து ஓட சொல்றியா? ஒரு வாரம் கழிச்சு திரும்ப இங்க தான் வரணும். அப்ப என்ன பண்ண சொல்ற? அது அப்ப பாத்துக்கலாங்க. நம்ம வீட்ல இல்லன்னு தெரிஞ்சா அவன் கொஞ்சம் அமைதியாயிடுவான். அவனுக்கு பயந்து நம்ம போனதா கூட நினைச்சுக்கிட்டோம். அப்படியாவது அவன் கோவம் குறையட்டுமே. அவனுக்கு பயந்து எத்தனை நாள் ஓடி ஒளிஞ்சுன்னு இருக்கிறது? அப்படி இல்லைங்க. நீங்க இங்க இருந்தா அவன் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அப்புறம் நீங்க அவன் மேல கோவப்படுற மாதிரி ஆயிடும். அது நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிடும்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன், நீங்க இங்க இருக்க வேணாம். வேற எங்க போக முடியும்? லாவண்யா வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இப்ப அவங்க வேற ஊர்ல இல்ல. ஏங்க நீங்களும் அத்தையும் புவி மாமா வீட்டுக்கு போயிடுங்க. அந்த வீடு அவங்களுக்கு தெரியாதுல்ல. சரி, நாம இங்க இல்லைனாலும் பிரபாகர் இங்க இருப்பார்ல, அவருக்கு பிரச்சனை வராதா? பிரபாவுக்கு ஃபோன் பண்ணி நீ இங்க வராத, தீபா வீட்லயே இருன்னு சொல்லிடலாங்க. நான் பாண்டிச்சேரியில இருந்து வர வரைக்கும் நீங்க 2 பேரும் புவி மாமா வீட்லயே இருங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். டேய் ஆமாண்டா, துளசி சொல்றதாண்ட சரின்னு படுது. அவன் பேசிட்டு போனதை நினைச்சாலே என் ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. சொன்னா கேளுடா. ஆமாங்க சரின்னு சொல்லுங்க, யோசிக்காதீங்க. சரி போலாம் வாங்க. சரிங்க, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். நீங்க கதவு மூடுங்க. என்னங்க வாங்க போலாம். என்ன பிரபாகர், நைட் நல்லா தூங்குனீங்களா? மாத்திரை போட்டெல்லாம் நல்லா தூங்கிட்டு வந்தீப்பா. அத்தை தான் பாவம் எனக்கா ஹாலில் உட்காந்து கஷ்டப்பட்டாங்க. சரி, நீங்க இப்ப என்ன சாப்பிடுறீங்க? டாக்டர் லைட் ஃபுட்டா எடுத்துக்க சொல்லிருக்காரு. இடியாப்பம் பண்ணட்டுமா? நோ ப்ராப்ளம் தீபா, எதா இருந்தாலும் ஓகே. எனக்காக நீங்களாம் டயட்ல இருக்கிற மாதிரியே போச்சு, அதான் கஷ்டமா இருக்கு. ஐயோ பரவாயில்ல பிரபாகர், கொஞ்ச நாள் தானே. உங்களுக்கு உடம்பு சரியானதும் விருந்தே சமைச்சு சாப்பிடலாம். என்னடா இங்க வந்து கஷ்டம் கொடுக்குறோமேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதுவும் உங்க வீடு தான். ஃப்ரீயா இருங்க. அத்தா நீங்க உட்காருங்க. இல்ல, எனக்கு வேலை இருக்கு. ஹலோ தம்பி, தம்பி கொஞ்சம் இங்க வந்துட்டு போறீங்களா ப்ளீஸ்? ஹலோ, யார் நீங்க? என்னாச்சு? ஏன் அழுறீங்க? தம்பி, நான் சாக்ஷியோட அம்மா பேசுறேன். அவ ரொம்ப ஆபத்துல இருக்கா தம்பி. என்னாச்சு அவளுக்கு? அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா தம்பி. என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா? அவளையே இந்த கதிக்கு ஆளாக்குனீங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல.
நான் அவளை என்ன பண்ணேன்? எல்லாம் உங்களால தான் தம்பி. போன்ல அவளை கண்டபடி திட்டிருப்பீங்க போல இருக்கு. பிரபாகர் இப்படி சொல்லிட்டாரே, பிரபாகர் இப்படி பண்ணிட்டாரேன்னு அவ புலம்பிக்கிட்டே இருந்தா. கடைசியில மனசு வெறுத்து போய் விஷத்தை குடிச்சிட்டா தம்பி. தம்பி, இப்ப எனக்குன்னு இருக்கிறது அவ மட்டும்தான். அவளும் இப்ப போயிட்டா, நான் என்ன பண்ணுவேன் தம்பி? அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இங்க தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி. டாக்டர் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாரு. அவ பொழப்பாளா பொழைக்க மாட்டாளான்னு தெரியல. அவளுக்கு ஒண்ணாகாது, தைரியமா இருங்க. எப்படி தம்பி தைரியமா இருக்கிறது? அவ அப்பா எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. இவளை இப்ப சாக கிடக்குறா. கையில காசு இல்லாம, காப்பாத்த வழி இல்லாம, எனக்கு துணைக்கு ஆளும் இல்லாம நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும் தம்பி. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சாக்சியை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். டாக்டர் கிட்ட நான் வந்து பேசுறேன்.